பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆத்ம மீட்பு ஊழியத்தின் மூலமாகவும் கீழப்பாவூர் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு ஐக்கியத்தின் மூலமாகவும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்த இந்த கிறிஸ்மஸ் நாளை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் அவர் பெரியவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக பிறந்தார். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அங்கே 2வது வசனத்திலே நான் பார்ப்போம்னு சொன்னால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து முன்னமே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படணும். அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அந்த பாவ அடிமைத்திலிருந்து மீட்கப்படணும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அந்த வெளிச்சம்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அந்த வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டுருக்கு. ஏன்னு சொன்னால், பழைய ஏற்பாடு கடந்த இருந்த கடைசி புஸ்தகம் மல்கியா புஸ்தகத்திலிருந்து நம்ம சுவிசேஷ புஸ்தகம் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் ஆரம்பிப்பதற்கு அந்த இடப்பட்ட நாட்களில் பார்த்திங்கன்னா 430 வருடங்கள் ஜனங்கள் இருளான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. அவங்கள நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நாட்களில் ராஜாக்கள் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிடையாது. அதனால் அந்த மல்கியா புஸ்தகத்துக்கு பிறகு அவங்கள நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப பாவத்தில் இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்படின்னா அந்த மல்கியா டு மத்திய எழுதின சுவிசேஷம் வர அந்த 430 வருஷம் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாங்கன்னா இருளான வாழ்க்கை என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்கள பரிசுத்த பாதையில் நடத்துவதற்கு ஆள் கிடையாது. அதனால தான் பிதாவாகிய தேவன் தான் தீர்க்க தரிசனமாய் உரைத்த தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் பிறக்க செய்தார். அப்போ அவர் பிறந்ததை நோக்கம் ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்களும் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனு குலத்தின் பாவங்களையும் மன்னிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதை இங்கே மனசில் வச்சுக்கிடணும். அப்போ இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நீங்கள், கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறாரா என்பதான் முக்கியம். இன்றைக்கி அநேகருக்கு இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார்னா, கிறிஸ்மஸ்னால் நல்லா வீட்டில் சர்வீஸை முடிச்சுட்டு போய் நல்லா சிக்கனு மட்டனு இந்த மாதிரி கறி வகையான சாப்பாடு சாப்பிடணும், ஹாப்பியாக இருக்கணும்னு வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் எங்கே போவாங்க? சினிமா தேட்டருக்கு போவாங்க. வீட்டில் குடும்ப ஆண்கள்லாம் என்ன செய்வாங்க? டாஸ்மாக் கடைக்கு போவாங்க. இதுவா கிறிஸ்மஸ்? கிறிஸ்துனா நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் காட்டப்படணும். அப்போ அந்த வெளிச்சம் எப்படி காட்டப்படும் அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 3 வருஷ ஊழியத்தில் ஆண்டவராக தேவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஜனங்களுடைய மனசில் இடம் பிடித்த முதல் காரியம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனபடினாலே இந்த நன்மை செய்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எப்போம்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, அதாவது கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் நான் ஏழைகளை நினைவு கூறுவேன், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், அவங்களுக்கு ஆகாரம் எடுத்து கொடுப்பேன், அது அல்ல. அது தவறான ஒரு எண்ணம். நான் என்ன சொல்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படிலாம் அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏழைங்களை நினைவு கூர்ந்து நன்மை செய்தாரோ, அவரை தேடி வந்த நபர்களுக்கெல்லாம் நன்மை செய்தாரோ, அதே போல் நம்மிடத்துலே அவங்க கேட்குற காரியங்கள் நம்மளால் முடிஞ்சதை, என்ன லட்சங்களை ஆண்டவர் செலவழின்னு சொல்லலை, அது இருக்கிறவங்க செலவழிப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன முடியும்? அந்த நன்மையை நம்ம எப்பொழுதும் செய்ய பழகணும். அது மேலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? பிரியமாக இருக்கிறாரு. பசியாக இருந்தேன் ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள். சரியா? இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விசாரிக்க சொல்கிறாரு, உதவி செய்ய சொல்கிறாரு. இதை நம்ம செய்யும்போது தான் உண்மையான கிறிஸ்மஸை நம்ம என்ன செய்கிறோம்? கொண்டாடுறவர்களாக இருப்போம். பண்டிகைக்கு மட்டும் வேஷம் போடக்கூடாது. மற்ற நாட்களில் ஆண்டவருக்கு உண்மையாய்
நாம் மக்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. அன்பு பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஏழைகளே எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்மை செய்கிறவர்களாக ஒரு மாற கர்த்தர் உதவி செய்து அவங்க வழி நடத்துங்க. கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்கிறவர்களாக, உண்மை போல நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற, கேட்கிற பிள்ளைகள் மாற நீங்கள் உதவி செய்து வழி நடத்தி ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்து நடத்துங்க. இதை கேட்கிற அன்பு பிள்ளைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற நீங்கள் அனுக்கிரகம் செய்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்ம மீட்பு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.